ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் ஃபிசியோ வித் சலோமி. நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிப் ஜாயிண்ட்டோட அனாட்டமி தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து எல்போ ஜாயிண்ட், அப்புறம் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட், அப்புறம் வந்துட்டு ஸ்டெர்னோ கிளாவிகுலர் ஜாயிண்ட், ரேடியோ அல்னா ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட்டோட அனாட்டமிலாம் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து செக் பண்ணாதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிப் ஜாயிண்ட்டோட அனாட்டமி வந்து பார்க்கலாம். ஒரு ஜாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் வந்து அதோட சினாப்சிஸ் தான் வந்து பார்ப்போம். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம சினாப்சிஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்து ஹிப் ஜாயிண்ட்டில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்ப்போம். அண்ட் அடுத்து வந்து டைப்ஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் ஜாயிண்ட். எல்லா மூவபிள் ஜாயிண்ட்டுமே வந்து சைனோவல் வெரைட்டி நமக்கு தெரியும். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து என்ன டைப் அண்ட் என்ன வெரைட்டி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து வந்து ஆர்டிகுலர் சர்ஃபேஸ். அண்ட் அடுத்து வந்து என்ன அப்படின்னா லிகமெண்ட்ஸ்க்கு அடுத்து வந்து இந்த ஜாயிண்ட்டுக்கு என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லைக் அதை சுற்றி வந்து என்ன மசில்ஸ் என்ன நர்வ்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அதான் வந்து ரிலேஷன்ஸ். அடுத்து வந்து இந்த ஜாயிண்ட்டோட பிளட் சப்ளை, நர்வ் சப்ளை வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பிளட் சப்ளை, நர்வ் சப்ளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து என்ன ஆர்ட்ரி அண்ட் என்ன நர்வ் வந்து சப்ளை பண்ணுது அப்படிங்கிறது பார்ப்போம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து என்ன அப்படின்னா இந்த ஜாயிண்ட்ஸில் நடக்கிற மூமெண்ட்ஸ். இப்போ ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் நம்ம வந்து ஸ்பெஷலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்தந்த ஜாயிண்ட்டுக்குன்னு ஒரு சில மூமெண்ட் நடக்கும். அதே மாதிரி ஹிப் ஜாயிண்ட்டில் வந்து என்னென்ன மூமெண்ட்ஸ் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து எந்தெந்த மசில்லாம் வந்து இந்த மூமெண்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத லாஸ்ட்டாக வந்து பார்ப்போம். இதுதான் வந்து ஓவராலாக நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ. அதாவது ஓவரால் நம்ம இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இன்கேஸ் வந்து யூனிவர்சிட்டியில் 15 மார்க்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து சினாப்சிஸ்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரலாக இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் பார்க்குறப்ப என்ன அப்படின்னா இது வந்து ஒரு வெயிட் பியரிங் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெயிட் பியரிங் ஜாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஹோல் பாடியுமே வந்துட்டு இருக்குது. இப்போ லைக் வந்து நம்ம ஹோல் பாடி வந்து ஒரு பர்சன் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களோட ஹெட், ஆர்ம் அண்ட் ட்ரங்க், ஓகேவா, ஹெட்டு, ஆர்மு, அப்புறம் ட்ரங்க், இந்த 3 வெயிட்டுமே வந்து ஹிப் ஜாயிண்ட் வழி தான் வந்து பாஸ் ஆகும். அண்ட் அதுக்கடுத்து வந்து அது வந்து லோவர் லிம்க்கு வந்து அப்படியே வந்து பாஸ் ஆகும். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஹிப் ஜாயிண்ட் வந்து அதோட வெயிட், ஹெட், ஆர்ம் அண்ட் ட்ரங்க்கோட வெயிட் எல்லாமே வந்து ஹிப் ஜாயிண்ட் வழியாக வந்து பாஸ் ஆகிறனால இது வந்து மோஸ்ட் ஆஃப் த வெயிட் பேரிங் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் வந்து வெயிட் பேரிங் ஜாயிண்ட் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா வந்துட்டு ஹோல் ஹெட், ஆர்ம் அண்ட் ட்ரங்க்கோட வெயிட் எல்லாமே வந்து ஹிப்பு வழியாக வந்து பாஸ் ஆகி லோ லிம் வந்து பாஸ் ஆகும். ஸோ இது வந்து வெயிட் பேரிங் ஜாயிண்ட்டில் வந்து இது ஒரு இம்பார்ட்டண்டான வெயிட் பேரிங் ஜாயிண்ட். அண்ட் அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு ஸ்டேபிளான ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து ஈஸியாக வந்து டிஸ்லோகேட் ஆகக்கூடிய ஜாயிண்ட். இதே வந்து ஹிப் ஜாயிண்ட் வந்து அந்தளவுக்கு டிஸ்லொகேஷன் இருக்காது. ஏன்னா நிறையா கேப்சூல் லிகமெண்டஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து அதுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்குது. அது போக நம்ம பாடிக்கு இன்டீரியர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதே வந்து நீங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஜாயிண்ட் எங்கே இருக்குது, எக்ஸ்டர்னலாக ஒரு அவுட்டர் சர்ஃபேஸோட ட்ரங்கை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதா வந்து ஷோல்டர் ஜாயிண்ட். ஸோ வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜாயிண்ட் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா சம்வாட் வந்து ஸ்டேபிளான ஜாயிண்ட்டாக வந்துட்டு இருக்குது. அண்டு நான் அப்போவே சொன்ன பாயிண்ட் தான் விச் டிரான்ஸ்மிட் த ஃபோர்ஸ் ஃப்ரம் ஹெட், ஆர்ம் அண்ட் ட்ரங்க் டு த லோவர் லிம். ஓகே, அடுத்து வந்து டைப் அண்ட் வெரைட்டி ஆஃப் ஜாயிண்ட் வந்து பார்க்கலாம். நமக்கு தெரியும் இப்போ வந்து ஒரு மூவபிளான ஜாயிண்ட் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே வந்து சைனோவல் ஜாயிண்ட் கடையில் தான் வந்து வரும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு சைனோவல் ஜாயிண்ட்டை பற்றி என்னென்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் வந்துட்டு ஜாயிண்ட் கிளாஸிஃபிகேஷன் பற்றி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளியராக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஜாயிண்ட் கிளாஸிஃபிகேஷன் பற்றி. ஓகே, இதில் வந்து என்ன அப்படின்னா அதோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸை வச்சு இவங்க வந்து பால் அண்ட் சாக்கெட் வெரைட்டி ஆஃப் சைனோவல் ஜாயிண்ட் அப்படிங்கிறது வந்து ஹிப் ஜாயிண்ட் வந்து இருக்குது. அண்ட் இது வந்து எப்படி வந்து இந்த மாதிரி பால் அண்ட் சாக்கெட் வெரைட்டி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபீமரோட ஹெட்டை பாருங்கள். இது வந்து ஒரு பால் மாதிரி இருக்கும். இது வந்து இதுதான் வந்து அசிட்டாப்லம். ஓகேவா, அசிட்டாப்லம் அப்படிங்கிறது பெல்விஸ் போனில் உள்ள ஒரு பார்ட்டு. இந்த அசிட்டாப்லம் வந்து ஒரு கான்கேவாக வந்து ஒரு சாக்கெட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறனால இது வந்து பால் அண்ட் சாக்கெட் வெரைட்டி ஆஃப் சைனோவல் ஜாயிண்ட். ஓகே, அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிகுலர் சர்ஃபேஸ். ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஜாயிண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 2 போன் வந்து தேவைப்படும் இருக்குது. ஓகேவா, இது வந்து போன் 1, இது வந்து போன் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 போனுமே சேர்ந்து தான் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஜாயிண்ட் வந்து ஃபார்ம் ஆக போகுது. இதில் உள்ள ஃபுல் போனுமே வந்து கனெக்ட் ஆகி நமக்கு ஜாயிண்ட் ஃபார்ம் ஆகுது. ஜாயிண்ட் ஃபார்ம் ஆகுறதுக்குன்னு ஒரே ஒரு சர்ஃபேஸ் மட்டும் தான் வந்துட்டு ஆர்டிகுலேட், அதாவது கனெக்ட் ஆகி ஃபார்ம் பண்ணும். அந்த சர்ஃபேஸ் தான் வந்து ஆர்டிகுலர் சர்ஃபேஸ். இப்போது வந்து ஹிப் ஜாயிண்ட்டை ஃபார்ம் பண்ணுற ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹிப் ஜாயிண்ட்டில் வந்து என்னென்ன ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் வந்து இருக்குது அப்படின்னா ஹெட் ஆஃப் த ஃபீமர் வந்து விச் இஸ் ஆர்டிகுலேட்ஸ் வித் அன் அசிட்டாபுலம். ஆல்ரெடி நம்ம பார்த்து தான் ஹெட் ஆஃப் த ஃபீமரும் அசிட்டாபுலம் வந்து ஆர்டிகுலேட் வந்து ஆகுது. இதில் ஹெட் ஆஃப் த ஃபீமர் அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெட் ஆஃப் த ஃபீமர் வந்துட்டு
which is more than the half of the sphere. அதாவது ஒரு ஸ்பியர் வந்து எடுத்தோம் அப்படின்னா ஹாஃப்னா இதுதான் வந்து ஹாஃப் வைக்குவேன். இந்த ஹாஃபை விட அதிகமாக வந்துட்டு இந்த ஹெட் ஆஃப் த ஃபீமர் வந்துட்டு இருக்கு. அது போக இந்த ஹெட் ஆஃப் த ஃபீமரை வந்து கவர் பண்ணி நமக்கு ஹைலைன் கார்ட்லேஜ் அப்படிங்கிற ஒரு கார்ட்லேஜும் வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா அசிட்டாபுலம். அசிட்டாபுலம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா which is horseshoe ஷேப்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஹார்ஷூ ஷேப்டு வந்துட்டு இருக்குது which is also called as lunate surface. ஓகேவா, இந்த ஹார்ஷூ ஷேப்பில் இருக்க இந்த சர்ஃபேஸ் பேர் தான் வந்து lunate surface. அண்ட் அடுத்து வந்து அசிட்டாபுலம் நாச் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து அசிட்டாபுலம் ஃபோர்ஸாக வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து அசிட்டாபுலம் பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றும் வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டில் பார்த்தா டயக்ராமாக பார்க்கலாம். இதுதான் வந்து ஃபீமர். ஓகேவா, ஃபீமரில் வந்து வி ஹவ் ஹெட் ஆஃப் த ஃபீமர், நெக் ஆஃப் த ஃபீமர், இங்கே வந்து கிரேட்டர் ட்ரோகாண்டர், இங்கே வந்து லெசர் ட்ரோகாண்டர் வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து ஹெட் ஆஃப் த ஃபீமரில் நமக்கு ஒரே ஹெட் ஆஃப் த ஃபீமர் தான் வந்து ஆர்டிகிள் பண்ண போகுது. அந்த ஹெட் ஆஃப் த ஃபீமரில் வந்துட்டு ஒரு சென்டராக ஒரு சின்ன ஓட்டை மாதிரி வந்துட்டு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அனாட்டமி படிக்கும்போது நீங்கள் ஒரிஜினல் போன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சென்டரில் வந்துட்டு ஒரு சின்ன ஓட்டை வந்துட்டு இருக்கும். இது பேர் என்ன அப்படின்னா ஃபோவியா. அண்ட் அடுத்து வந்து இந்த ஹைலைன் கார்ட்லேஜ் வந்துட்டு ஒரு கார்ட்லேஜ் வந்து இந்த ஹெட் ஆஃப் த ஃபீமரை சரௌண்ட் பண்ணியிருக்கும். இதுதான் வந்து ஹைலைன் கார்ட்லேஜ். இதான் வந்து ஃபீமரோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸ். அண்ட் அடுத்து வந்து அசிட்டாபுலம் வந்து போகலாம். அசிட்டாபுலம் வந்து நம்ம அடுத்த, அதாவது முன்னாடி நம்ம டைப் அண்ட் வெரைட்டி ஆஃப் ஜாயிண்ட்டில் பார்க்கும்போதே நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து அசிட்டாபுலம் வந்து கான்கேவாக வந்துட்டு இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு சாக்கெட் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். சேம் அதே தான் இங்கேயும். ஆனால் அது இப்போ ஃபுல் கேவிட்டி இருக்குது அப்படின்னா ஃபுல்லுமே வந்து ஆர்டிகுலேட் வந்து ஆகுது. ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் தான் ஆர்டிகுலேட் ஆகும். இந்த பார்ட் பேர் என்ன அப்படின்னா லூனேட் சர்ஃபேஸ். அண்ட் அடுத்து வந்து இந்த ரெண்டு லூனேட் சர்ஃபேஸும் நமக்கு ஜாயிண்ட் ஆகி இங்கே என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா அசிட்டாபுலம் நாச் வந்து ஃபார்ம் ஆகுவா. இது ரெண்டும் சேர்த்து அசிட்டாபுலம் நாச் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த அசிட்டாபுலம் நாச்சை கவர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு லிகமெண்ட், ஒரு இம்பார்ட்டண்டான லிகமெண்ட் இருக்கும். அந்த லிகமெண்ட் நேம் என்ன அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் அசிட்டாபுலம் லிகமெண்ட். இந்த நேமை வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இன்கேஸ் வந்து இது வந்து அசிட்டாபுலர் கொடுத்துருக்காங்க, அப்போ அசிட்டாபுலமில் இருக்க ஒரு லிகமெண்ட். டிரான்ஸ்வர்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி வந்துட்டு இருக்க தான் இந்த டிரான்ஸ்வர்ஸ் இருக்குவா. இந்த வியூவில் இருக்க தான் டிரான்ஸ்வர்ஸ். இப்போ வந்து நம்ம பாடி வந்துட்டு ஹோல் பாடி வந்து நம்ம டிரான்ஸ்வர்ஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஹரிசாண்டலாக பார்க்க தான் அந்த டிரான்ஸ்வர்ஸ். ஓகே, இது வந்து ஹரிசாண்டல் இருக்கனால இதோட நேம் வந்து டிரான்ஸ்வர்ஸ் அசிட்டாபுலம் லிகமெண்ட். அண்ட் அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து இந்த அசிட்டாபுலம் லிகமெண்ட் இருக்குது. அண்ட் அடுத்து லூனேட் சர்ஃபேஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்ததுக்கு அடுத்து நம்ம உள்ளே வந்து ஒரு கேவிட்டி, அகைன் ஒரு கேவிட்டி ஃபார்ம் ஆகுது. ஃபோஸா வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபோஸா அப்படின்னா கேவிட்டி தானே அர்த்தம். அது பேர் என்ன அப்படின்னா அசிட்டாபுலம் ஃபோஸா. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு ஆர்டிகுலர் சர்ஃபேஸில் வந்துட்டு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிகமெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். லிகமெண்ட் சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சரில் லிகமெண்ட்ஸில் வந்து எல்லா சைனவல் ஜாயிண்ட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா எல்லா ஜாயிண்ட்டை சுற்றி ஃபைப்ரஸ் கேப்சூல் வந்துட்டு இருக்கும். அண்ட் அடுத்து வந்து இந்த ஹிப்போனில் உள்ள நேம்ஸை வச்சு வந்து நமக்கு ஒவ்வொரு லிகமெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா இலியோ ஃபிமோரல் லிகமெண்ட், இலியமும் ஃபீமரும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா இஷ்யோ ஃபிமோரல் லிகமெண்ட், இஷ்யமும் ஃபீமர் வந்து அட்டாச் ஆகிருக்கும். அண்ட் அடுத்து வந்து என்ன அப்படின்னா பியூபோ ஃபிமோரல் லிகமெண்ட், பியூபிஸ் ஆஃப் த ஹிப்போனும் ஃபீமரும் வந்து அட்டாச் ஆகிருக்கும். அண்ட் அடுத்து வந்து என்ன அப்படின்னா அசிட்டாபுலம் லேப்ரம், அசிட்டாபுலம் ரேப்ரம் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு பார்க்கலாம். அண்ட் அடுத்து வந்து டிரான்சஸ் அசிட்டாபுலம் லிகமெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து லிகமெண்டம் டீரிஸ் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு பார்ப்போம். ஓகேவா, இதுதான் வந்து 7 லிகமெண்ட் விச் இஸ் ப்ரெசென்ட் இந்த ஹிப்பில் வந்து சுற்றி இருக்கிற இந்த 7 லிகமெண்ட் வந்து இதுதான். இல்லை ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைப்ரஸ் கேப்சூல் வந்து பார்க்கலாம். ஃபைப்ரஸ் கேப்சூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஜாயிண்ட்டை சுற்றி ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருக்க ஒரு லேதாக வந்து இந்த ஃபைப்ரஸ் கேப்சூலுக்குள்ளே தான் வந்து நமக்கு சைனவல் மெம்பரேன் இருக்கும், இங்கே சைனவல் ஃப்ளூயிட் இருக்கும், இங்கே வந்து சர்ஃபேஸை கவர் பண்ணி நமக்கு ஹைலைன் கார்ட்லேஜ் இருக்கும். அண்ட் அந்த மாதிரி எல்லா ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரக்சரையும் கவர் பண்ணியிருக்கு, என்க்ளோஸ் பண்ணியிருக்க ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபைப்ரஸ் கேப்சூல். இதோட அட்டாச்மெண்ட் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னா அட்டாச்மெண்ட் வந்து ஹிப்போன் டு த அசிட்டாபுலம் லேப்ரம் வரைக்கும் இருக்குது. ஓகேவா, ஹிப்போன்லேயும் கவர் பண்ணியிருக்கு. அண்ட் அசிட்டாபுலம் லேப்ரம் வந்து கவர் வந்து பண்ணியிருக்கு. ஓகேவா, அசிட்டாபுலம் லேப்ரம் டு ஃபீமர் வந்துட்டு இருக்குது. அசிட்டாபுலம் லேபர் வந்து ஹிப்போன்லேயும் அண்ட் ஃபீமர் வரைக்கும் இருக்குது. ஃபீமரில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இன்டர்ட்ரோகாண்டிக் லைன் வந்துட்டு இருக்குது. இன்டர்ட்ரோகாண்டிக் லைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த சைடு வந்து நமக்கு கிரேட்டர் ட்ரோகாண்டர் இருக்குது, இந்த சைடு வந்து லெசர் ட்ரோகாண்டர் இருக்குது. இந்த ரெண்டு ட்ரோகாண்டுக்கு இடையில இருக்கதான் வந்து இன்டர்ட்ரோகாண்டிக் லைன். இதான் வந்து இந்த அட்டாச்மெண்ட். அண்ட் அடுத்து வந்து இந்த சைனவல் ஃபைப்ரஸ் கேப்சூல் வந்து என்ன அப்படின்னா இதோட ஃபைபர்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்காது. 2 டைப் ஆஃப் ஃபைபர்ஸ் வந்துட்டு இருக்குது. அவுட்டரில் உள்ள ஃபைபர்ஸ், இன்னொரு உள்ள ஃபைபர்ஸ். அதாவது ஃபைபர் இருக்குது, இன்னராக என்ன ஃபைபர் இருக்குது. அவுட்டராக உள்ள ஃபைபர் என்ன அப்படின்னா லாங்கிடியூடல் ஃபைபர். அண்ட் இன்னராக உள்ள ஃபைபர் என்ன அப்படின்னா சர்க்குலர் ஃபைபர். அண்ட் அதுக்கடுத்து வந்து இன்னர் கேப்சூல் வந்து விச் இஸ் லைன் பை சைனவல் மெம்பரேன். எல்லா ஃபைப்ரஸ் கேப்சூலுமே ஹோல் ஜாயிண்ட்லையுமே வந்து ஃபுல் சைனவல் இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா இதுலையுமே வந்து அவுட்டராக இருக்குது என்ன அப்படின்னா அவுட்டராக உள்ள ஃபைப்ரஸ் கேப்சூலோட இன்னராக வந்து சைனவல் மெம்பர் தான் வந்து எல்லாமே வந்துட்டு இருக்கும், எல்லா கேப்சூலுமே வந்துட்டு இருக்கும்.
ஓகே, இதான் வந்து ஃபைப்ரஸ் கேப்சூல். அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இலியோஃபிமோரல் லிகமெண்ட். எல்லா லிகமெண்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு அனாட்டமி இந்தந்த பார்ட் இந்தந்த போன்ல எல்லாமே ஈஸியாவே ஃப்ரேம் பண்ணிடலாம். இது வந்து இலியோஃபிமோரல் லிகமெண்ட். இலியோஃபிமோரல் லிகமெண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒய் ஷேப்ல, அதாவது இன்வெர்ட்டட் ஒய் ஷேப்ல வந்து இருக்கு. இப்போ நார்மலா வந்து ஒய் எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஒய் வந்து தலைகீழ போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஒய் இருக்கும். இந்த ஷேப்ல தான் வந்துட்டு இந்த இலியோஃபிமோரல் லிகமெண்ட் வந்துட்டு இருக்கும். இந்த லிகமெண்ட்டுக்கு இன்னொரு நேமே இருக்கு. அந்த நேம் என்ன அப்படின்னா, லிகமெண்ட் ஆஃப் பிக்லாக். இன்வெர்ட்டட் ஒய் ஷேப் லிகமெண்ட்னாலும் இலியோஃபிமோரல் லிகமெண்ட்னாலும் ஒரே லிகமெண்ட் தான், அதாவது இலியோஃபிமோரல் லிகமெண்ட். அண்ட் அடுத்து வந்து என்ன அப்படின்னா, நம்ம பாடியிலே வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான லிகமெண்ட் யார் அப்படின்னா, அந்த இலியோஃபிமோரல் லிகமெண்ட். அண்ட் இந்த லிகமெண்ட்டில் பாருங்களேன், இதுதான் வந்து இந்த லிகமெண்டோட ஸ்ட்ரக்சர். இதுக்கு ஒரு அப்பெக்ஸ் இருக்குது அண்ட் ஒரு பேஸுமே இருக்குது. இப்போ வந்து அப்பெக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, ஆன்டீரியர் இன்ஃபீரியர் இலியாக் ஸ்பைன் வந்துட்டு இருக்குது. அதாவது ஹிப் போனில் வந்துட்டு நமக்கு சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன், ஆன்டீரியர் இன்ஃபீரியர் இலியாக் ஸ்பைன், அப்புறம் வந்து போஸ்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன், போஸ்டர் இன்ஃபீரியர் இலியாக் ஸ்பைன், இப்படிலாம் வந்துட்டு இருக்குது. இதில் வந்துட்டு ஆன்டீரியர் இன்ஃபீரியர் இலியாக் ஸ்பைன்லாம் வந்துட்டு யார் இருக்காங்க அப்படின்னா, இதோட அப்பெக்ஸ் வந்துட்டு இருக்குது. அண்ட் இதோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், இன்டர்ட்ரோகான்டிக் லைன் தான் வந்து பேஸ் வந்துட்டு இருக்குது. அண்ட் இதோட ஆக்ஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு, ட்ரங்க்கு வந்துட்டு ஃபார்வர்டாக வந்து ஃபால் ஆகாமல், இப்போ நம்ம எரெக்டாக வந்து நிற்கும்போது நம்ம ட்ரங்க் வந்து முன்னாடி விழாமல் பிடிச்சி வச்சிருக்க லிகமெண்ட் வந்து இந்த இலியோஃபிமோரல் லிகமெண்ட். அண்ட் அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இஷ்யோஃபிமோரல் லிகமெண்ட் வந்து பார்க்கலாம். இஷ்யோஃபிமோரல் லிகமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இஷ்யம் ஆஃப் த போன், அதாவது ஹிப் போனில் வந்துட்டு நமக்கு 3 பார்ட் இருக்குது. மேலே இருக்கிறது இலியம், இஷ்யம் அண்ட் பியூபிஸ் வந்துட்டு இருக்குது. இதில் இஷ்யம் பார்ட்டில் இருந்து நமக்கு ஃபீமர் வரைக்கும் அட்டாச் ஆகிற ஒரு லிகமெண்ட். இந்த லிகமெண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, போஸ்டீரியரில் தான் வந்துட்டு இந்த லிகமெண்ட் வந்துட்டு இருக்குது. ஆனால் இலியோஃபிமோரல் லிகமெண்ட் கம்பேர் பண்ணும்போது இந்த லிகமெண்ட் வந்து சம்வாட் வந்து வீக்கராக இருக்குது. இதே அது நம்ம என்ன பார்த்தோம், நம்ம பாடியிலே வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான லிகமெண்ட் யார் அப்படின்னா, அந்த இலியோஃபிமோரல் லிகமெண்ட். இதோட ஃபைபர்ஸ் எல்லாமே எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு ட்விஸ்ட் ஆகி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது இங்கேருந்து வந்து இந்த ஃபைபர்ஸ் அரேஞ்ச் ஆகி இங்கே போய் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா, இஷ்யம் டு அசிட்டாபுலம் வரைக்கும் இருக்குது இந்த லிகமெண்ட். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, பியூபோஃபிமோரல் லிகமெண்ட் வந்து பியூபிஸ் டு டியூபிஸில் வந்து நமக்கு ஃபீமருக்கு அட்டாச் ஆயிருக்கு ஒரு லிகமெண்ட். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு இருக்குது. அண்ட் இது வந்து சப்போர்ட் எங்கே பண்ணுது அப்படின்னா, மீடியில் பண்ணுது. அதாவது இன்ஃபீரியராகவும் மீடியலாகவும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற லிகமெண்ட் யார் அப்படின்னா, அந்த பியூபோஃபிமோரல் லிகமெண்ட். அடுத்து வந்து இதோட அட்டாச்மெண்ட் வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க, இலியோ பியூபிக் வரைக்கும் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து வந்து லிகமெண்ட் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஃபீமேல். இதில் வந்து இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து விச் இஸ் அ பியூபோஃபிமோரல். பியூபஸ்லேருந்து நமக்கு வந்து ஃபீமர் வரைக்கும் வந்து அட்டாச் ஆகிருக்கும். அடுத்து வந்து லிகமெண்ட் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஃபீமர் இருக்கும். லிகமெண்ட் ஆஃப் த லிகமெண்டம் டீரிஸ்னாலும் ஒரே லிகமெண்ட் தான், விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லிகமெண்டம் டீரிஸ். ஓகேவா, இதில் வந்து நம்ம இம்பார்ட்டண்டான ஒரு லேண்ட்மார்க் வந்து படித்தோம் ஃபீமர் படிக்கும்போது, ஒரு ஃபோவியா அப்படிங்க இல்லையா. இந்த ஃபோவியாவையும் இந்த அசிட்டாபுலம் லேப்ரம் பக்கத்தில் வந்து அட்டாச் ஆகிருக்கும் லிகமெண்ட் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஃபீமர். அதாவது ஹெட் ஆஃப் த ஃபீமர்லேருந்து அரைஸ் ஆகுது இந்த லிகமெண்ட். ஸோ அதில் வந்து இந்த நேம் வந்து ஹெட் ஆஃப் த ஃபீமர் அப்படிங்கிற நேம் வந்து கொடுத்துருக்காங்க, லிகமெண்ட் ஆஃப் த ஹெட் ஆஃப். இதோட அப்பெக்ஸ் வந்து இங்கே இருக்குது, ஃபோவியா கெப்பைட்டஸில் இருக்குது. அண்ட் பேஸ் வந்து அசிட்டாபுலம் நாச்சில் வந்துட்டு இருக்குது. இது வந்து என்ன பண்ணுது, ஹெட் ஆஃப் த ஃபீமர்லேருந்து நமக்கு வந்து ஹிப் அந்த பெல்விக் போனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேவா, இதுதான் வந்து இதோட மெயின் ஆக்ஷன். அண்ட் அடுத்து வந்து என்ன அப்படின்னா, அசிட்டாபுலம் லேப்ரம் வந்து பார்த்துலாம். அசிட்டாபுலம் லேப்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே வந்து நமக்கு வந்து அசிட்டாபுலம் ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்கு. ஓகேவா, இந்த ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து இந்த அசிட்டாபுலம் லேப்ரம். இது வந்து இந்த மாதிரி அவுட்டராக வந்து கவர் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அசிட்டாபுலம் லேப்ரம். இந்த அசிட்டாபுலம் லேப்ரம் இருக்கனால நமக்கு வந்து நல்ல ஒரு கான்கேவிட்டி வந்து கிடைக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகும். அதனால வந்து இந்த அசிட்டாபுலம் லேப்ரம் வந்து மேஜர் ஃபங்க்ஷன் வந்துட்டு இருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ட்ரான்ஸ்வர்ஸ் அசிட்டாபுலம் லிகமெண்ட். ட்ரான்ஸ்வர்ஸ் அசிட்டாபுலம் லிகமெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துரும். ஸோ தட் திருப்பி வந்து அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்க்கலாம். விச் இஸ் அ பிரிட்ஜஸ் பிட்வீன் த அசிட்டாபுலம் நாச் தஸ் கன்வெர்ட்ஸ் இன்டு ஃபோராமன். அசிட்டாபுலம் நாச் அப்படிங்கிற ரெண்டு நாச்சை வந்துட்டு கனெக்ட் பண்ணி நமக்கு ட்ரான்ஸ்வர்ஸ் அசிட்டாபுலம் லிகமெண்ட் வந்துட்டு இருக்குது. இந்த லிகமெண்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து அசிட்டாபுலம் ஃபோராமன் இல்லைனா அசிட்டாபுலம் ஃபோர்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்து இதோட மேஜர் கான்ட்ரிபியூஷன். லிகமெண்ட்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சது. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஹிப் ஜாயிண்ட்டோட ரிலேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது பார்ட் 2 ஆஃப் ஹிப் ஜாயின் வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோ வந்து இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து ரிலேஷன்ஸ் பார்க்கலாம். அண்ட் பிளட் சப்ளை, நர்வ் சப்ளை ஆஃப் த ஜாயின். அண்ட் அடுத்து வந்து என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் என்னென்ன மசில்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுது, லைக் ஹிப் ஃப்ளெக்ஸார் என்ன, ஹிப் எக்ஸ்டென்ஸார் என்ன, ரொட்டேட்டார் என்னென்ன, அப்புறம் வந்து அடெக்டாஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த 5 டாபிக்குமே வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ, see you all next video. Bye.